இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணைவது உறுதியாகியிருந்தது. கடைசி நேரத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதாவை திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி 2 முறை சந்தித்து பேசினார். திமுக கூட்டணியில் சேர்ந்தால் கிடைக்கும் எம்எல்ஏக்கள், ராஜ்யசபா எம்பி பதவியால் கட்சிக்கு கிடைக்கும் தேசிய அங்கீகாரம் போன்றவற்றை எடுத்துரைத்தார். கூடவே அதிமுக கூட்டணிக்கு செல்வதால் விளையும் நஷ்டங்களையும் பட்டியல் போட்டு விளக்கினார். திமுக ஆஃபர்களால் குழப்பத்தில் இருந்த பிரேமலதா திமுக பக்கம் செல்வதென முடிவெடுத்தார். ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். தேமுதிகவை கனிமொழி அழைத்து வந்ததை முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் தரப்பு ரசிக்கவில்லை. சபரீசன் முயற்சியால் தான் கூட்டணிக்கு தேமுதிக வந்துள்ளதாக மூத்த அமைச்சர்களிடம் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதை அறிந்த கனிமொழி ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மகளிர் அணி நிர்வாகிகள் சிலர் கூறும்போது, எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி சேர விடாமல் கருணாநிதி பாணியில் கூட்டணி அமைக்கும் பணியை கனிமொழி வெற்றிகரமாக நிறைவேற்றுவார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததற்கு காரணமே கனிமொழிதான். சட்டசபை தேர்தலில் ஒற்றை இலக்கத்தில் சீட், ஒரு ராஜ்யசபா எம்பி என கனிமொழி பேச்சு நடத்தினார். இதற்கு சம்மதம் தெரிவித்தே திமுக கூட்டணிக்கு பிரேமலதா வந்துள்ளார். அதே நேரம் சபரீசன் தரப்பும் பிரேமலதாவிடம் பேச்சு நடத்தியது. அந்த பேச்சுக்களை பிரேமலதா பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஏற்கனவே கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளராக கனிமொழி நியமிக்கப்பட்டதும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 22 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெறும் பொறுப்பு அவரிடம் வழங்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் சபரீசன் தென்மண்டலத்திற்குள் நுழைந்து கட்சி நிர்வாகிகளை தனித்தனியே சந்தித்து பேசினார். நிறைய உத்தரவுகளையும் போட்டுள்ளார். இதை அம்மாவட்ட நிர்வாகிகள் விரும்பவில்லை. தற்பொழுது தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்து வந்த கனிமொழியை முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். இதை பொறுக்க முடியாமல் தான் சபரீசன் தரப்பினர் தங்கள் தரப்புதான் தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்து வந்தது போல் செய்தி பரப்புகின்றனர் என மகளிர் அணியினர் கூறினர்.